காட்டி இன்றைக்கு அவர் கொடுத்திருப்பது சாதாரணம் அல்ல. ஆசிரியர், அரசு ஊழியர், அரசு பணியாளர்கள் என்றும் என் இதயத்தில் இருக்கிற என்பதை மீண்டும் நிரூபித்த தலைவன் இன்று முதல்வராக இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்று நாயகன். செயல் மட்டுமே காட்டக்கூடியவர், பேச்சு இல்லாம செயலை மட்டுமே. இப்படிப்பட்ட ஒரு தலைவனுடைய செயல் இன்று நடத்தி காட்டுகிறார் என்று சொன்னால் இந்த வாழ்வியலை இந்த இனம் என்றும் மறக்காது. இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தந்திருக்கிறார். இப்ப டெல்லி தமிழ்நாட பார்க்கணும், திராவிடத்தையும் பார்க்கணும், முற்போக்கிலையும் பார்க்கணும், பகுத்தறிவு சிந்தனை பார்க்கணும். சமூக நீதியை காத்த தலைவன் வாழ்க வாழ்க வாழ்கவே. ஜாக்டோஜியோவின் 22 ஆண்டுகால போராட்டம் என்பது இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மீண்டும் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. எங்களுடைய போராட்ட கோரிக்கையை ஏற்று 6ஆம் தேதி நாங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெற இருந்த நிலையில் இன்றைக்கு அவர்கள் எங்களை அழைத்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. என்றாலும் கூட மீண்டும் அந்த பங்களிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. அதையும் களைய வேண்டும் என்று நாங்கள் முதல்வரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது எங்கள் எல்லோருக்கும் நிறைவான திட்டமாக இருப்பதனால் நாங்கள் அதை ஏற்று மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. பிரபாகரன், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோஜியோ. சொன்ன சொல் தவறாத உத்தம தலைவர், தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலே முழு கவனம் செலுத்தி கொடுத்த வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றியே தீருவேன் என்று சொன்ன தலைவர் இன்றைய தினம் ஆசிரியர், அரசு ஊழியர்களின் உயிர் பிரச்சனையான, வாழ்வாதார பிரச்சனையான பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தருவேன் என்று வாக்களித்த தலைவர் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தினை இன்றைக்கு அறிவித்து எங்கள் நெஞ்சங்களில் எல்லாம் பால் வார்த்திருக்கிறார். அவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். இதே போல அவர் அனைத்து பிரச்சனைகளும் எங்களுக்கு தீர்த்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட இன்றைக்கு ஜாக்டோஜியோ மீண்டும் ஜாக்டோஜியோட ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி முடிவெடுப்பார்கள். நன்றி. ஓகே, தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் கடந்த 23 ஆண்டுகளாக இந்த ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பு போராடினோம். அந்த போராட்டத்திற்கு தமிழக முதல்வர் 2022 மறக்கவில்லை, மறுக்கவில்லை, மறைக்கவில்லை என்று லட்சக்கணக்கான அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் உரையாற்றினார். அந்த சொல்லை இன்றைய தினம் தமிழக முதல்வர் நிறைவேற்றியுள்ளார். அதற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ்நாடு சிறப்பு ஓய்வூதிய திட்டம் பல லட்சம் அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் குடும்பங்களை வாழ வைக்கும் என்று கூறி தமிழக முதல்வருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு, நாங்கள் எதிர்பார்த்தது பழைய பென்ஷன் திட்டத்தை தான் நான் கோரிக்கையாக வைத்து போராடி கொண்டிருந்தோம். ஆனால் தற்சமயம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கும் சற்றும் கூடுதலாக இன்றைக்கு ஒரு தமிழக உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தற்காலிகமாக தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு, அனைத்து கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர் பணி மேம்பாடு போன்ற கோரிக்கைகள் இன்னும் நிலுவையில் உள்ளது. அந்த கோரிக்கைகளையும் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி தரும் என்று எதிர்பார்க்கிறோம். வாங்க தலைவர், நீங்க வாங்க சார், பேசுங்க. பேராசிரியர் காந்திராஜ், மாநில ஒருங்கிணைப்பாளர், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்துடைய மாநில தலைவர். 1/4/2003 பின்பு பணியில் அமர்த்தப்பட்ட பணியாளர்கள் இன்று வரை பென்ஷனுக்காக தொடர்ந்து ஜாக்டோஜியோ அமைப்பின் சார்பாக போராடி கொண்டிருந்த வேளையிலே இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எங்களோடு இணைந்து பயணித்த முதல்வர் இன்று எங்களது கோரிக்கையை டாப்ஸ் என்று தமிழ்நாடு அசூர்டு பென்ஷன் ஸ்கீம் மூலமாக கடைசியாக பெறக்கூடிய ஓய்வூதியத்திலே 50% ஓய்வூதியமாக தருவோம் என்று உத்தரவாதத்தோடு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பை
எங்களுடைய கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாகவும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் வரவேற்கிறோம். அதே போல துறை சார்ந்த கோரிக்கைகளையும் எங்களுக்கு முடித்து தருவோம் என்று அமைச்சர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். முக்கியமாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பாக உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கான நிலுவையில் இருக்கிற அந்த பணி மேம்பாடை நிவர்த்தி செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பாக வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கோரிக்கைகளை முடித்ததற்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாங்க சார், வெளியே போக ஆள விடுங்க. மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தில் பயணிக்கக்கூடிய இணைப்பு சங்கங்கள் சார்பாகவும் அரசு அலுவலகத்தின் மாவட்ட மையங்கள் மற்றும் அனைத்து துறை சங்கங்கள் சார்பாகவும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு உறுதியளிக்கப்பட்ட திட்டத்தை அறிவித்துள்ளார். இது 23 ஆண்டு கால போராட்டத்திற்கும் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள், பணியாளர்கள், அனைத்து துறை அலுவலர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். இந்த வெற்றியை முதலில் இந்த அறிவித்ததற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இதற்கு துணை நின்று பணியாற்றிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் எங்களுடைய செயலாளர் அவர்கள் முன்னின்று அதற்கு குறிப்பாக பல அமைப்புகள் முன்னின்றிருந்தாலும் நம்முடைய கல்வித்துறையை சேர்ந்த அண்ணன் தியாகராஜன் போன்றவர்களுடைய முன்னெடுப்புகளால் இன்று இந்த திட்டம் அமலுக்கு வருவது மிகப்பெரிய சக்தியாக இதை பார்க்கிறோம். இன்று தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் இந்த 23 ஆண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. கூட்டமைப்பு சார்பாக போராட்டங்கள் தொடர்ந்து அறிவித்திருக்கின்றோம். அதை நாங்கள் கூட்டமைப்பில் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை சொல்வோம். துறை சார்ந்த கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சர் அவர்களும் உறுதியளித்த அடிப்படையில் நாங்கள் இன்று முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து துறை சங்கங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஊழியர் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத வரலாற்று நாளாக இந்த புத்தாண்டிலே இந்த நாள் இடம்பெற்றிருக்கிறது. ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் இனிமேல் கிடையாது, யாருக்கும் ஓய்வூதியமே கிடைக்காது என்று பலர் சொல்லிக் கொண்டிருந்த சூழலில் இந்திய ஒன்றியங்களிலேயே தனித்துவமான தனக்கென்று ஒரு தனி பாணியை வைத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஓய்வூதியத்தை நான் வழங்குகிறேன் என்று அதற்காக ஒரு குழுவினை, ஒரு அற்புதமான குழுவினை, 3 அமைச்சர்கள் அடங்கிய குழு, பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள், நிதித்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், இவர்கள் 3 பேரும் ஆசிரியர் அரசு ஊழியருடைய பிரதிநிதிகள் போல எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உள்வாங்கி பல்வேறு நிதி சுமைகள் இருக்குது என்று அதிகாரிகள் சொன்னாலும் கூட ஆசிரியர் அரசு ஊழியர்கள் என்று சொன்னாலே அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் திமுக ஆட்சியில் தான் நிறைவேறியது என்பது வரலாறு. அதை நாங்கள் தொடர வேண்டும். அவர்கள் எங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இதற்கான முன்னெடுப்பை எடுத்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எங்கள் அமைப்பை பொறுத்தவரை, தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தை பொறுத்தவரை, நாங்கள் எல்லாம் தொகுப்பூதியத்தில் 2004 4000, 4500, 3000 என்று பணியில சேர்ந்தோம். 53,000 ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள் அப்ப எதிர்க்கட்சித் தலைவர் அந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்து முறையிட்டோம். அவரு நான் ஆட்சிக்கு வந்தா காலமுறை ஊதியம் கொடுக்கிறேன்னு சொல்லி அப்ப 5 ஆண்டுகள் ஆசிரியர் பணிக்கு வந்தாலே தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் என்பது ஆணை. அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த தொகுப்பூதிய நியமனங்கள் ஆசிரியர் ரத்து அந்த அரசாணை உடைத்தெறிந்து எங்களுக்கெல்லாம் காலமுறை ஊதியத்தை கொடுத்தார். அது 2006. இன்னைக்கு அவருடைய புதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வழி நின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாயுள்ளத்தோடு 6.5 லட்சம் பென்ஷன் இல்லாதவர்களுடைய குடும்பங்களை கருத்திலே உள்வாங்கி இன்றைக்கு 2006 அப்பா 2026 ஓய்வூதியத்தை எங்களுக்கு மீட்டு கொடுத்து ஓய்வூதியத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறார். இன்றைக்கு கோடானு கோடி மக்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆசிரியர் அரசு ஊழியர் இனம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறது.
முடியாது என்பதை மீண்டும் ஒரு முடியும் என்று நிரூபித்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்றைக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கமும் சரி, நாங்கள் இருக்கிற ஜாக்டோஜியோ பேரமைப்பும் சரி, என்றைக்கும் நன்றியோடு இருப்போம். எங்களுடைய பிரதிநிதிகள் ஏற்கனவே உங்களிடம் பேசியிருக்கிறார்கள், ஜாக்டோஜியோ நிலைப்பாடை தெரிவித்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு பென்ஷன் இல்லாத, நான் ஒரு சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர், பென்ஷன் இல்லாத, நான் தான் முதல்ல சிபிஎஸ் இருக்கிறேன். என்னோட ஆதங்கம் உங்களுக்கு தெரியும். நான்ல இருந்து என் மனைவிலிருந்து என் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பென்ஷன் இல்லாதவர்கள். இன்றைக்கு எங்கள் சங்கம் தொகுப்பூதியத்தை ஒழித்திருக்காக கலைஞரை எவ்வாறு கொண்டாடி கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு ஒருபடி மேலே சென்று வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எஞ்சிய ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் இவர்தான் செய்வார், இவரால் தான் செய்ய முடியும், அதையும் இவர் கவனத்திற்கு கொண்டு செல்வோம், நிச்சயம் செய்து தருவார். இவரை விட்டால் தமிழ்நாட்டில் வேறு யாரும் அரசு ஊழியர் ஆசிரியர்களை பாதுகாக்க முடியாது. மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இதற்காக உழைத்த அதிகாரிகளுக்கும் ஜாக்டோஜியோ பேரமைப்புக்கும் ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு இயக்கங்கள் இதற்காக பென்ஷன் இல்லாதனோட நன்றி. அத்தனை பேருக்கும் இதற்காக குரல் கொடுத்த அத்தனை பேருக்கும் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றியை கனிவோடு தெரிவிக்கிறேன்.